வணக்கம் மாணவர்களே, இன்றைக்கி நம்ம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 3.14 பின்வரும் கோவைகளின் விளக்கப்பட்ட மதிப்பு காண்கான்னு சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு சம் என்னதுமா, எக்ஸ் ப்ளஸ் 10/8x. ஃபஸ்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 10/8x இதனுடைய விளக்கப்பட்ட மதிப்பு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கம்மா, நமக்கு 0/2னா என்ன ஆன்சர்? 0. சரி, 2/0னா கண்டே பிடிக்க முடியாது. சரி, 0/∞. இன்ஃபினிட்டினா 1 கோடி இருக்கலாம், 2 கோடி இருக்கலாம், 1 லட்சம் இருக்கானா, 10 லட்சம். அது வந்து என்னைக்கு 0 தான். அதே இது மேலே இன்ஃபினிட்டி முடிவில்லாத நம்பர் பை 0னா நாம் அதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்களாம்மா? அப்போ இது வந்து 0 இது வந்து இந்த டினாமினேட்டர் வந்து 0 இருக்குது. பார்த்தீங்களாம்மா? இந்த பகுதி வந்து 0 இருக்கச்சமயம் நமக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அப்போது இந்த பகுதி இருக்கலாமா 8x. இப்போ இந்த பாருங்கம்மா, இந்த 8xல் வந்து 1 போடுங்க. இப்போ x = 1. 1 போட்டால் என்னது? 1 + 10/8 × 1, ஸோ 11/8 ஒரு ஆன்சர் கிடைக்கும். x = 2 போடுங்கம்மா. 2 + 10/8 × 2, தட் இஸ் 12/16 ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஸோ x = -3 போடுங்க. ஸோ நம்ம என்ன செய்யலாம்? -3 + 10/8 = -3. ஏதாவது ஒரு சம் வேல்யூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் எக்ஸுக்கு வந்து 0 போட்டு பாருங்கள். 8க்கு 0. அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்? அதுதான் இந்த டினாமினேட்டரில் பாருங்கள், 8x = 0. எக்ஸ் இது இருக்குல்ல, டினாமினேட்டரில் என்ன இருக்குது? 8x இருக்குது. அப்போ 8x = 0. அப்போது x = 0 தான். ஓகேம்மா? இப்போ இந்த எக்ஸுக்கு இருக்கு இல்லையா, 0 மதிப்பெண்ணத்துக்கு இதில் போடுங்க. போட்டால் என்ன செய்யும்? ஒரு 10/0ன்னு வரும். அது நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? இங்கே பாருங்கள், இப்போ எக்ஸுக்கு வந்து 0 போட்டால் என்ன கிடைக்கும்? 10/0. இதுக்கு நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுமா? முடியவே முடியாது. அப்போது இந்த சம் இருக்குல்லையம்மா, எக்ஸ் ப்ளஸ் 10/8x இதனுடைய விளக்கப்பட்ட மதிப்பெண் எக்ஸ் ப்ளஸ் 10/8xஇன் விளக்கப்பட்ட மதிப்பு என்னது? விளக்கப்பட்ட மதிப்பு என்னது? 0. அதாவது இந்த 0 இருக்குல்ல, இந்த 0 தூக்கி போட்டால் இதுக்கு நமக்கு ஆன்சரே கண்டுபிடிக்க முடியாது. அதனால் இந்த மதிப்பை வந்து தனியாக ஒதுக்கி வைக்க வேண்டிய மதிப்பு. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம்? விளக்கப்பட்ட மதிப்புன்னு சொல்லுவோம். ஆமாம், இது ஃபஸ்ட்டு சம் தான். ஆனால் நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கேன், நம்மளுடைய மேக்ஸ் அஸ்வத் அகாடமியில் விளக்கப்பட்ட மதிப்பு எக்ஸசைஸ் 3.4ல் செகண்டில் வந்து நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், நல்ல 3-4 சம் போட்டிருக்கோமா. நீங்கள் அங்கே போய் பார்த்து மறுபடியும் நீங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் ஒரு கணக்கு புரியாது. ஒரு 3-4 ப்ராப்ளத்தை வந்து படிக்கணும் இல்லை, எழுதி பார்க்கணும். அப்போ தான் என்ன செய்யும், ஸ்டெப் வந்து புரியுமா. இது ஃபஸ்ட்டு சம் இப்படி தான் இருக்கும். செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து அப்படின்னு பார்க்கச்சுமே நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவாம்மா? இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணுமா. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்ட லைவ் டியூஷன் சொல்லுங்கள். ஈவினிங் 7 to 9 லைவாக டியூஷன் எடுக்கமா. அதுக்கப்புறம் இந்த சேனல், இந்த நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணிடுங்கம்மா. டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் கிளாஸ் ரூம் லிங்க் கொடுக்க. அந்த லிங்க்கில் வந்து நீங்கள் என்ன செய்யணும், நீங்கள் மாணவனாக போய் ஜாயின் பண்ணிக்கணும். அதுக்கு எந்த பணமும் கிடையாது. அதில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட்னா, விளம்பரங்களே வராது. நீங்கள் அமைதியாக மொபைலை வச்சுக்கிட்டு ஒரு நோட்டை எடுத்துகிட்டு, இப்போ கிட்டத்தட்ட மேக்ஸ் அஸ்வத் அகாடமியில் 10க்கு போட்டால் எல்லா சம்ஸும் இருக்கும். நீங்கள் அங்கே போய் பார்த்து படிச்சுக்கோங்க. ஓகேம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.